ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளையார்பட்டியில் செய்கிற கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து ட்ரைன் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்து இல்லை வந்து டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாட்டர்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தில் கூட போட்டுக்கலாம். இதை வந்து ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 அன் ஹவர் போல் வச்சுக்கோங்க. இப்படி கை தொட்டிங்கன்னா அரிசி வந்து நல்லா ஒட்டி வரணும். அந்த பதம் வரைக்கும் இதை காய வைக்கணும். இப்போ இந்த மாதிரி இது காஞ்சதுக்கப்புறமா இது நம்ம வந்து ஒரு கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அரிசியை இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. லைட்டாக வாசனை வரணும். கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்க வேணாம். லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுமாரி அரிசியிலேருந்து ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதே கடாயில் நான் அரிசி எடுத்த அதே டம்ளரால் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் இந்த அரிசி கூடயே சேர்த்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பால் தான் நான் 1 கப் அளவு அரிசியும் 1/2 கப் அளவு பாசிப்பயிரும் எடுத்தேன். ஸோ இதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் வெல்லத்தை எடுத்து அதை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சர்க்கரை பாகு கொதி வரும்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை பாவுக்கு எந்த பதமும் தேவையில்லை. நான் லைட்டாக வந்து வெல்லத்தை காய்ச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. பாருங்கள், நம்ம எடுத்த சர்க்கரை பாவோட அளவும் அரிசியோட அளவும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு அப்படியே வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து ஒரு மோல்டு இல்லைன்னா நீங்கள் வந்து உருண்டையை கூட பிடிச்சிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் அந்த மாதிரி மோல்டில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் தேங்காய் பூ வேணும் சேர்த்து வேணாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பூ சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.